ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஆழ்வார்களில் 8வது ஆழ்வாரான பெரியாழ்வாரை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர். இவருடைய சித்தத்தில் எப்போதும் விஷ்ணு இருப்பார். விஷ்ணுவின் சித்தத்தில் எப்போதும் இவர் இருப்பார். அதனால தான் இவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர். அப்புறம் எப்படி பெரியாழ்வார்னு பெயர் வந்தது? ஏன்னா இவர் குழந்தை கண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போதும் ஒரு தாய் போல பரிவோட அவருக்கு பல்லாண்டு பாடிக்கிட்டே இருப்பாராம். அதனால தான் இவருக்கு பெரியாழ்வார் அப்படின்ற திருநாமம் ஏற்பட்டது. வாங்க இவருடைய சரித்திரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டுருக்கிறாரு பெரியாழ்வார். என்ன கைங்கரியம் அப்படின்னு பார்த்தா புஷ்ப கைங்கரியம் தான் பண்ணுறாரு. பெருமாளுக்கு மாலை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணாவதாரத்தில் மதுராவில் கண்ணன் போய் ஆசையாக மாலைகளை வாங்கி அணிந்து கொண்டார் அப்படின்ற அந்த சரித்திரத்தை கேள்விப்பட்டு கண்ணனுக்காக மாலை தொடுப்பதையே தனது கைங்கரியமாக வச்சிருக்கிறாரு. அதனால அழகான ஒரு நந்தவனம் அமைத்து அங்கிருந்து வரக்கூடிய மலர்களெல்லாம் மாலையாக கட்டி பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதையே எப்போதும் வழக்கமாக வச்சிருந்தாரு பெரியாழ்வார். இப்படி ஆனந்தமாக இவருடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. இவருடைய பெருமையை இந்த உலகத்துக்கு உணர்த்தணும்னு நினைச்சாரு பெருமாள். அதனால ஒரு விளையாட்டு செய்தாரு. மதுரையில் பாண்டிய மன்னன் வல்லபதேவன் ஒரு நாள் நகர்வலம் வரும்போது அங்கே ஒருத்தர் பேசுகிறத கேட்குறாரு. என்ன அப்படின்னா, நாமும் குளிர்காலத்தில் ஓய்வெடுக்கணும் அப்படின்னா வெயில் காலத்திலே நன்கு உழைக்கணும். ஸோ இதை போல் நம்ம பின்னாடி நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்போதே கடினப்பட்டு உழைக்கணும். அதை போல் இந்த ஜென்மத்தில் நாமும் நற்காரியங்களை செய்து முழுமுதற் கடவுள் யாரோ அவரை வழிபாடு செய்தோம் அப்படின்னா அடுத்து நமக்கு மோட்சமே கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. முழுமுதற் கடவுளை வழிபாடு செய்யணும்னு இவர் சொல்கிறாரு. யார் அந்த முழுமுதற் கடவுள் அப்படின்னு தன் அமைச்சரான செல்வநம்பிக்கிட்ட கேட்குறாரு. அப்போ செல்வநம்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கான விடையை நாம் அறிஞர்கள்கிட்டயே விடலாமன்னா, நீங்கள் ஒரு போட்டி ஒன்றா அறிவிங்க. எல்லா அறிஞர்களும் பரதெய்வம் யார் அப்படின்றத நிரூபிக்கிறக்காக வாதிடட்டும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு செல்வநம்பி சொல்லிடுறாரு. சரின்னு மன்னரும் ஏற்றுக்கிறாரு. அந்த அரசவையில் ஒரு பொற்கிளி அழகாக ஒரு பேக் ஆஃப் கோல்டை கட்டி ஒரு கம்பில் தொங்க விட்டுறாரு. இப்போ மன்னன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் வேணாலும் இங்கே போட்டி போடலாம். யார் முழுமுதற் கடவுள் அப்படின்றத எனக்கு விளக்கி கூறணும். அப்படி யார் சொல்கிறப்போ இந்த பொற்கிளியானது தானே அருந்து அவங்க கைக்கு வருதோ அவங்க சொல்கிற தெய்வத்தையே நான் பரதெய்வம்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. இது மதுரையில் நடக்குது. ஆனால் இங்கே நம்ம பெரியாழ்வாரோ பகவானுக்கு கைங்கரியம் செய்துட்டு ஆனந்தமாக இருக்காரு. ஒரு நாள் இரவு பொழுது அவர் தூங்குறப்போ பெருமாள் அவர் கனவுல வராரு. இந்த மாதிரி பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. நீங்கள் தான் போய் அதை தீர்த்து வச்சுட்டு நாராயணனை பரதெய்வம்னு நிரூபிச்சுட்டு வரணும்னு சொல்கிறாரு. ஆழ்வார், ஐயோ எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, எனக்கு மாலை கட்ட மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களோட இருக்கேன், நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி வாழ்த்து கூறி அனுப்புகிறாரு. சரின்னு சொல்லிட்டு பெரிய ஆழ்வாரும் பெருமாள் கொடுத்த உற்சாகத்தில் மதுரைக்கு பாண்டிய மன்னன் வல்லபதேவனுடைய சபைக்கு போகிறாரு. வேதங்கள்லேருந்து பிரமாணங்கள் எல்லாத்தையும் எடுத்து பல புராணங்கள்ல இருந்தோம், இதிகாசங்கள்ல இருந்தோம், வேத உபனிஷத்துகள்ல இருந்தோம் மேற்கோள் உதாரணம் காட்டி நாராயணனை பரதெய்வம் அப்படின்றத சொல்ல போக சொன்ன அடுத்த வினாடி அந்த பொற்கிளி அந்த பேக் ஆஃப் கோல்டு அப்படியே பெரியாழ்வார் கையில் விழுறது. ஸோ அதை பார்த்த மன்னனுக்கு ஒரே ஆனந்தம். இவரே பரதெய்வம் யாருன்றத நிலைநாட்டியிருக்கிறாரு. அதனால் ஸ்ரீமன் நாராயணனை பரம்பொருள்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னன் பெரியாழ்வார்கிட்ட சரண்டர் ஆகிறாரு. அவருடைய பெருமையை இந்த உலகத்துக்கு உணர்த்தும் வண்ணம் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய யானை மேலே பெரியாழ்வாரை உட்கார வச்சு அவருக்கு பொன்னும் மணியும் பொருட்களையும் பரிசாக கொடுத்த மன்னனும் அந்த யானை பின்னாடியே செல்றாரு. இப்படி வெற்றி வாகை சூடி வரக்கூடிய தனது பிள்ளையான பெரியாழ்வாரை பார்க்கறக்கு பெருமாள் கருட வாகனத்தின் மீது ஏறி வராரு. அப்போது பெரியாழ்வாருக்கு எப்போவுமே பொங்கும் பரிவு இல்லையா, பெருமாளுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பார் இல்லையா. இப்போ பெருமாளை பார்த்தோன்னே, அடடா பெருமாளே, இப்படியா நீ இந்த ஊர் உலகத்துக்கு
மக்களுக்கு முன்னாடி காட்சி கொடுப்ப, இங்கே எவ்வளவோ கண்ணெச்சல், அதாவது நீ இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால உனக்கு கண் திருஷ்டி பட்டு விடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை மேலே ஒரு மணி இருந்ததாம். அந்த மணியை எடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்விதிருக்காப்பு அப்படின்னு சொல்லி திருப்பல்லாண்டு அப்படின்ற பிரபந்தத்தை வந்து 12 பாடல்கள் கொண்டது. அதை வந்து பாடி பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்கிறாரு. ஸோ இப்படி பெருமாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மங்களாசாசனம் பண்ணதுனால தான் இவர் பெரியாழ்வார் அப்படின்னு வந்து போற்றப்படுகிறாரு. அதுக்கப்புறம் பெரியாழ்வார் வந்துட்டு பல பெரியாழ்வார் திருமொழி அப்படின்ற ஒரு பிரபந்தத்தை எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்னு பார்த்தா அது ஆண்டாள் நாச்சியார் தான். பூமி பிராட்டியே வந்து இவருடைய கைங்கத்தியை பார்க்குறக்காக பூமியில் வந்து ஆண்டாளா இவருக்கு திருமகளா அவதரிச்சாங்க. ஸோ ஆண்டாளுடைய சரித்திரம் என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். பெரியாழ்வார் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறுவோம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறுவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நன்றி.